அண்மை செய்தி. திமுக ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை என்பதற்கு கொடிய சான்று கோவை சம்பவம் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது என்று திமுக ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு கொடிய சான்றுதான் இந்த கோவை சம்பவம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் பகுதியில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த தனியார் கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று கொடிய முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மாணவிகளும் சிறுமிகளும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவி பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் இது போன்ற மனித மிருகத்தால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த அதிர்ச்சி விலகுவதற்கு முன்பே கடந்த ஜூலை 12ஆம் நாள் திருவள்ளூர் அடுத்த ஆரம்பாக்கத்திலும் 8 வயது மாணவிக்கு இதே போன்ற ஒரு கொடூரம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அன்புமணி தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் போக்சோ எனப்படும் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தின்படி 2024ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை 6975 அதிகரித்திருக்கிறது. 2023இல் பார்க்கும்போது அது 4500 இருந்தது. எனவே ஆண்டுக்கு ஆண்டு கடந்த 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து உயரக்கூடிய நிலை இருப்பதாக அன்புமணி இதில் புள்ளி விவரங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கோவை தனியார் கல்லூரி மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மனித மிருகங்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தரமான மருத்துவமும் மனநல ஆலோசனையும் வழங்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்.